வணக்கம் அன்பு மாணவ செல்வங்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான கணக்கு. நல்லா கவனமாக பாருங்கள். என்ன கொடுக்குறாங்க? 2 balls A and B are placed at the top of 180 meter tall tower. ஒரு டவர், இதோட ஹைட் வந்து 180 மீட்டர், 150 மீட்டர். 2 பால் வச்சுருக்கோம், சரிங்களா? பால் A இஸ் ரிலீஸ் ஃப்ரம் த டாப் அட் t = 0 செகண்ட். t = 0 செகண்டில் பால் என்ன செய்யறோம், அப்படியே ரிலீஸ் பண்ணுறோம், சரிங்களா? இன்னொரு பால் B thrown vertically downwards with initial velocity u. ஓகே, இந்த பால் சரி த்ரோ பண்ணுறோம், at t = 2 செகண்டில் த்ரோ பண்ணுறோம், சரியா? t = 0 செகண்டில் இது அப்படியே கீழே வர்றோம். இந்த பாலை t = 2 செகண்ட் இருக்கப்ப என்ன செய்ய, இதை த்ரோ பண்ணுறோம். அதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம், ரொம்ப கரெக்டாக புரிஞ்சுக்கணும். ஆஃப்டர் சர்டன் டைம் போத் பால்ஸ் மீட். கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன செய்யும், ரெண்டு பாலும் மீட் ஆகும் அட் 100 மீட்டர் above the ground. மொத்தம் 150 மீட்டரு, கிரவுண்ட்லேருந்து 100 மீட்டர் உயரத்தில் ரெண்டு என்ன செய்யும், இந்த இடம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல ரெண்டும் மீட் ஆகும். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் யூ. இனிஷியல் வெலாசிட்டி கேட்டிருக்காங்க, மீட்டர் பர் செகண்ட். கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட் 10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. முதல் பாலுக்கு வந்து இனிஷியல் வெலாசிட்டி கிடையாது, ஏன்னா அது அப்படி ஃப்ரீயாக தான் மேலேருந்து வர்றோம். ஸோ அதுக்கான ஈக்குவேஷன் height = 1/2 GT ஸ்கொயர் தான். ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், மொத்தம் வந்து 150 மீட்ரு. போத் பால்ஸ் மீட் அட் 100. ஸோ போத் பால்ஸ் மீட் அட் 100னா அதுக்கு முன்னாடி 80 இருக்கு இல்லையா, 80 மீட்டர் இருக்குது. ஸோ அந்த 80 மீட்டரை என்ன செய்யறோம், நம்ம இங்கே எடுத்துக்கிறோம். -1/2 இன்ட்டு 10 இன்ட்டு t ஸ்கொயர். ஓகே ஓகே, இதை வச்சு என்ன செய்யறோம், t ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். t ஸ்கொயர் வேல்யூ வச்சு கண்டுபிடிச்சா 16 வரும், மைனஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ t ஸ்கொயர் 16 வரும். t வந்து என்ன வரும், 4 செகண்ட்ஸ் வரும். பர் பால் பிக்கு அதே ஈக்குவல் தான் ஐடி ஈக்குவேஷன். பட் இங்கே நம்ம என்ன செய்யணும், ஒரு இனிஷியல் வெலாசிட்டி u கொடுக்குறோம். ஸோ u எவ்வளோ நேரம் கழிச்சு வரும், 2 செகண்ட்ஸ் கழிச்சுக்கிறோம். டைம் வந்து t/2. முதல் பால் வந்து t செகண்டில் வரும், அதுக்கு அடுத்து 2 செகண்ட் கழிச்சு இந்த பாலை நமக்கு த்ரோ பண்ணுறோம். அப்போ t - 2 டைம் -1/2 GT - 2 ஹோல் ஸ்கொயர் போகிறோம். இதுவும் அதே ஹைட் தான். உயரம் வந்து இந்த ரெண்டு பால் மீட் பண்ணக்கூடிய அந்த இடம் இல்லையா, அந்த இடத்துல. ஸோ நம்ம எந்த இடத்த கன்சிடர் பண்ணுறோம், ரெண்டு பால் அங்கே மீட் பண்ணக்கூடிய இடம் -80. இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்கும், -2u -1/2 G 2 ஸ்கொயர் கிடைக்கும். இங்கே இந்த யூடி, இங்கே ஒரு யூடி இருக்கும், சரிங்களா? இங்கே எதாவது இருக்கும், -1/G t - 2 ஹோல் ஸ்கொயரா. ஸோ பிகாஸ் இந்த t வேல்யூ ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, 4 செகண்ட். அதுக்கு இங்கே போடுங்க, இங்கே இதை போட்டால் 4 - 2 2 தான் கிடைக்கும். ஸோ 2u வரும். இங்கே 2 போட்டால் 4 போட்டால் 4 - 2 2 ஹோல் ஸ்கொயர் கிடைக்கும். ஸோ அதான் 2 ஸ்கொயர். ஓகே, இந்த இடத்துல இந்த t வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். அதுக்கு தான் என்ன செய்கிறோம், முதல்ல நம்ம அந்த t வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அதுக்கடுத்து -80 -2u இது ஜியோட வேல்யூ என்னது கொடுத்துருக்காங்க, 10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை சப்ஸ்டியூட் பண்ணால் -20 கிடைக்கும். இதில் வந்து என்ன செய்யலாம், 2u = 16 கிடைக்கும். u = 30 மீட்டர் பர் செகண்ட். அவ்வளோதான். இதில் முக்கியமானது என்னது, இந்த டைம் t கண்டுபிடிக்கணும். அந்த டைம் t கண்டுபிடிச்ச டயத்தை இங்கே யூஸ் பண்ணணும், சரிங்களா? முதல்ல அந்த ஹைட்டுக்கு வந்து இனிஷியல் வெலாசிட்டி கிடையாது, அதனால் u = 0 அசீவ் பண்ணுறோம். செகண்டு வரக்கூடிய பாலுக்கு இனிஷியல் வெலாசிட்டி வந்து u. ஓகே, இனிஷியல் வெலாசிட்டி u. ரெண்டு டைம் வந்து ஆஃப்டர் 2 செகண்ட் கொடுக்கறனால t - 2. ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்ம கரெக்டாக எழுத தெரியணும். இந்த ஈக்குவேஷன் கரெக்டாக எழுதிட்டோம்னா போதும், மற்றதெல்லாம் ஈஸி தான், சரிங்களா?